அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மகர ராசிக்கு இந்த மே மாதம் 2025 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மே மாதத்தை பொறுத்தளவில் குரு பயிற்சி இருக்கு, ராகுகேது பயிற்சி இருக்கு. இப்போதான் சனி பயிற்சி முடிஞ்சது. மகர ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சது. இந்த பயிற்சிகள்லாம் இருக்கு. அதனால இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுல ஒரு முக்கியமான மாசமா இருக்கு. அதனால மகர ராசியை பொறுத்தளவுல இந்த பதிவுல உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை ஏதாச்சும் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த தேதிகள்லாம் நல்லா இருக்கும், எந்த கலர்ஸ்லாம் நல்லா இருக்கும், எந்த நம்பர்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும், இப்படின்னு எல்லா விதமும் எல்லாத்தையும் இந்த பதிவுல சொல்ல போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. நீங்க லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம அதை இன்ட்ராக்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முழுமையா நான் முயற்சி பண்றேன். பொதுவாக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் வேலையில புதிய வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஏற்கனவே கிடைச்சிருக்கும். ஏன்னா 7.5 சனி முடிஞ்சது இல்லையா? அதனால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். நீங்க பிஸ்னஸ் மாத்திருப்பீங்க, இல்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்ல வேலை கிடைச்சிருக்கும். வேலை பார்த்துட்டு இருக்கணும், வேற கம்பெனில வேலை கிடைச்சிருக்கும், இல்ல வேற நீங்க தனியா வேலை பார்த்துட்டு தனியா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. இது மாதிரி எல்லாமே ஆரம்பமே நடந்திருக்கும். அப்படி நடக்கலை, இது வரைக்கும் முயற்சி பண்ணி நடக்கலைன்னா இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும். ஏற்கனவே கிடைச்சவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சூரியனும் புதனும் தொழிலில் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு, உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையிறதுக்கு முக்கியமான காரணியாக இருக்கும். சுக்கிரன் வேற உங்களுக்கு நல்ல இடத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம்லாம் கொடுக்க போறாரு. புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான தொழில் புதுமையான முயற்சிகளை பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. இதனால உங்களுடைய உழைப்பு கூட போறது, உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும். அதனால பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன், சனீஸ்வரர் இதெல்லாம் இவங்கனால உங்களுக்கு பணவரவு பொருளாதார நிலையில கொஞ்சம் முன்னேற்றமான மாதமா இந்த மாதம் இருக்கும். நீங்க ஏதாவது முதலீடு பண்றது, இல்லாட்டினா வியாபாரத்துல புதுசா முயற்சி பண்றது மூலமா நல்ல வெற்றிகரமா நடந்து அது மூலமா உங்களுக்கு பணவரவு கிடைக்கிறது இருக்கு. மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய பொருளாதார நிலை நல்லா சடசடன்னு நல்லா மேலே வந்துடும். நீண்ட காலமா உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நீண்ட கால நிதி உதவிகளும் கிடைக்கும். அதாவது பேங்க்ல இஎம்ஐ அது மாதிரி நீண்ட கால நிதி உதவிகளும் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சின்ன சின்ன சவால்கள் வரனால சமாளிச்சிருவீங்க. குடும்பத்துல எல்லாத்தோடையும் நல்ல புத்திசாலித்தனமா குடும்ப உறவு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிடுவீங்க. அதனால இந்த மாசத்தை பொறுத்தவரை குடும்பத்துல அமைதியா இருக்கும். பெரிய லெவலில் பிரச்சனை இருக்கிறதுக்கான சான்சஸ் எதுவும் இல்லை. கல்யாணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த மாதம் நீங்க பொறுத்து இருக்கணும். அடுத்த மாதம்தான் உங்களுக்கு வாய்ப்பு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால கல்யாணம் பண்ணவங்க கொஞ்சம் டிலே ஆயிருக்கலாம். 15 தேதிக்கு முன்னால உங்களுக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 15 தேதிக்கு மேல கல்யாணத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான படிக்கிறவங்க அவங்களுக்குலாம் நல்ல கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். சூரியனும் புதனும் கல்விக்கான முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்க வைக்கும். மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா விதமான பரீட்சையிலையும் வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மேல் படிப்புக்கான சீட்டு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கல்வி பட்டப்படி படிக்கிறீங்கன்னா நீங்க காலேஜில் அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்றது, இது மாதிரி எல்லா விதத்துலையும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சக்சஸான ரிசல்ட்டை கொடுக்க போகிறது. உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அப்பப்போ உடம்பு கொஞ்சம் சோர்ந்து போகலாம், தலைவலி உண்டாகலாம். அதனால நல்ல நடைபயிற்சி, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஹீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மே 14க்கு அப்புறம் கண்டிப்பாக உடம்பு நல்லாவே இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரருக்கு பூஜை பண்றது, நவகிரகம் பண்றது நல்லது. இந்த மாசத்துல அதிர்ஷ்டமான நாட்கள் மே மாசம் 1ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி, 19ஆம் தேதி.
இதெல்லாம் அதிர்ஷ்டமான நாட்களா இருக்கு. அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு, நீலம், வெள்ளை இதெல்லாம் அதிர்ஷ்ட நிறங்களா இருக்கு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 8, 9. நீங்க அந்த அதிர்ஷ்ட நாட்கள்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நம்ம வந்து இந்த நாட்கள் எல்லாம் அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்னைக்கு நட்சத்திரப்படி உங்களுக்கு சந்திராஷ்டமமா இருந்தா அதை வந்து எப்படி அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு தான் இது பண்ணோம். இப்போ கூட வெளிநாட்டிலேருந்து நமக்கு நண்பர் ஒருத்தர் அவர் அது மாதிரி சொல்லும்பொழுது என்கிட்ட சந்தேகத்துக்காக கேட்கும்போது அப்பதான் நான் சொன்னேன், இல்லைங்க இந்த சந்திராஷ்டமமா இருக்கு. நான் வந்து பொதுவாக எல்லாருக்கும் சொல்லும் பொழுது ஒரு ராசிக்கு இந்த இந்த தேதிகள் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா உங்களுடைய நட்சத்திரப்படி சந்திராஷ்டமம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அது மாதிரி பார்த்துட்டு பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் நான் அடுத்த தேதி அவங்களுக்கு வச்சு கொடுத்தேன். ஸோ அது மாதிரி வந்து நீங்க நாட்கள் பார்க்கும்பொழுது நான் பார்த்துக்கங்க. இந்த மாசம் எப்படி இருக்குன்னு சுருக்கமா புரிஞ்சுக்கிறதா இருந்தா, வேலையில புதிய வாய்ப்புகள், தொழில்ல முன்னேற்றம் இருக்கும். பணத்தை பொறுத்தவரையில பொருளாதாரங்களை நீங்க எங்கேயாவது முதலீடு பண்ற அளவுக்கு அதிகமா வரும். குடும்ப உறவுகள்ல ஒருத்தருக்கு வந்து புரிஞ்சுக்குவீங்க, அமைதி ஏற்படும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடல் நலம் நல்லா இருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை தான். பொதுவா இந்த மாசம் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய வெற்றிகள், அப்புறம் வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப உறவுகள் நல்லபடியா இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும். பொதுவா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எதுவோ அதை கமெண்ட்ல தெரிவிங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். எல்லோருக்கும் நன்றி. நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒரு பதிவுல அடுத்த மாதம் சந்திக்கலாம். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.